இல்லை சார், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா படங்களையுமே பார்க்குறோம். படத்தோட கதை அந்த விஷயங்கள் மாறுது, ஸ்க்ரீன் ப்ளே பிரச்சனையாவது, லேக் இருக்குது. ஆனால் சூர்யா தன்னோட எஃபர்ட்டை ஃபுல்லாக கொடுத்துட்றாருல. இப்போ இந்த டீசர் பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு உள்ளே வந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி சூர்யாவோட அந்த லுக்கு, பேசுறது எல்லாமே மாறிடுது. ஒரு கண்ணு ரொம்ப பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். அதை கூட மாற்றி பண்ணுறாரு. ஆனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு தானே வேலை செய்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத எப்படி எடுத்து? இல்லை, அதுதான் எங்கே ஒர்க் அவுட் ஆகலை, எந்த இடத்துல இவர் மிஸ் பண்ணுறாரு தெரியல. இப்போ நீங்கள் இவர் சூர்யா ஒன்றும் திடீர்னு சினிமாவுக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு நபராக வர. கண்டிப்பாக பிறக்க சொல்லி ஆக்ஷன் கேட்டு வளர்ந்தவர் தான் அவர் அதனால் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த கருப்பு படமே நான் கேள்விப்பட்டது இந்த கதை என்னென்னா, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரே அல்லது ஒரு பகுதியை இந்த கருப்பண்ணசாமியை பெரிய தெய்வமாக வணங்குறாங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் கருப்புக்கிட்ட போனால் அவர் சரி பண்ணிவிடுவார். கருப்பு தான் அவங்களுக்கு பெரிய இது. அப்படியே வரும்போது சமகாலத்தில் 2025 அந்த கருப்பு தான் மனித உருவத்தில் வந்திருக்கார். அவர் என்ன மாதிரியான பிரச்சனையை தீர்க்க போகிறாருன்னு சூர்யாவோட கேரக்டர்.